ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் வந்து ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுதுங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன் சொல்லுவாங்க. இது ரிலேட்டடாக நம்ம வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டேப்பில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னே கேரளா ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு கூகுள் அடிச்சோம்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து என் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒன்று சொன்னார். அதாவது அவர் ஏரியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்லேயே ஓட்டர் லிஸ்ட் கிடைக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம செக் பண்ணி பார்க்கலான்ட்டு நம்ம செக் பண்ணி பாலக்காடு டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னா லோக்கல் பாடி கேட்கும். அவங்களுக்கு வந்து வடகரப்பதி G09061 வடகரப்பதி கிளிக் பண்ணிட்டேங்க. கிளிக் பண்ணிட்டு வார்டு வந்து அவங்களுக்கு வேலந்தாவத்தில் போயிட்டேன். லாங்குவேஜ் கேட்குது. இங்கிலீஷ், மலையாளம், தமிழ், கன்னடா கொடுத்துருக்காங்க. தமிழ் கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா போலிங் ஸ்டேஷன் வந்து ஒன்று கொடுத்துட்டு இங்கே இருக்கிற கேப்சா கோடு வரும் பார்த்திங்களா, இதை வந்து டைப் பண்ணோம். NY கொடுத்து சர்ச் கொடுக்குறேன். தமிழில் கேரளாவில் ஓட்டர் லிஸ்ட் வருமா? அடப்பாவி, உண்மையாலுமே அவர் சொன்ன மாதிரி வருதுங்க. பார்த்திங்கன்னா சுரேஷ்குமார் கோபால்சாமி இந்த வந்து பார்த்திங்கன்னா வடகரப்பதி பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து ஒரு பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே ஓட்டர் லிஸ்ட் கொடுக்குறாங்க. சரி, அங்கே வருதுப்பா, எங்கள் ஏரியாவில் வருமா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா வந்து புதுச்சேரி. நாங்களும் இதே பாலக்காடு மாவட்டத்தில் தான் வசிக்கிறோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பக்கத்து பிளாக் தான் அவங்க. எங்களுக்கு பக்கத்து பஞ்சாயத்து. நாங்கள் புதுச்சேரி பஞ்சாயத்து, அவங்க வடகரப்பதி பஞ்சாயத்து. வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பாடி கொடுத்துருக்கேன். லோடிங் ஆகுது. இதுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணிடுவோம், பேஜை ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னு தெரில, எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. கொஞ்சம்னு சொல்ல ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. நம்ம நெட்டு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, வெப்சைட் ஸ்லோவாக இருக்குது. டிஸ்ட்ரிக் ஓகேங்களா? இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக் என்னோடது வந்து பார்க்குறேங்க. எனக்கும் பாலக்காடு இதே டிஸ்ட்ரிக் தான். இதில் போய்ட்டு லோக்கல் பாடி கேட்குது. புதுச்சேரி G09082 தான் எங்களோடது. வார்டு கேட்குது. இன்னும் வார்டு இன்னும் லோட் ஆகலையா, சுற்றிட்டுருக்கு. வார்டு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வார்டு எங்களுது. கோங்காம்பாறை வார்டு. எங்கள் ஊர் பேர் பூலாம்பாறை, பக்கத்து ஊர் பேரில் தான் வரும். லாங்குவேஜ் கேட்குது. லாங்குவேஜ் வந்து தமிழ் கொடுத்துட்டேன். அடுத்து போலிங் ஸ்டேஷன் கேட்குது. எங்களுக்கு வந்து கோங்காம்பாறை ஏல்பி ஸ்கூல் ஃபஸ்ட்டு 001 தான் எங்களோட போத் ஸ்டேஷன். FEUPZ கொடுத்துட்டேன். ஷவம் கொடுத்து சர்ச் கொடுக்குறோம். தமிழில் வருமானு பார்த்திங்கன்னா வரல, இங்கிலீஷில் தான் வருது. பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் கூட கரெக்டாக அப்டேட் பண்ணாத ஒரு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுங்க. பார்த்திங்கன்னா பக்கத்து பிளாக்கில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் கொடுக்குறீங்க, எங்களுக்குமே லாங்குவேஜ் கொடுத்துருக்கீங்க. ஆனால் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வர்றது இங்கிலீஷில் தான் வருது அப்படின்ட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்டேட் பண்ணாமல் விட்டாங்க. இது கூட பரவாயில்லைங்க. எலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து இன்னொன்று காமிச்சு தரேன். இப்போ கீழே போகிற பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஊரை விட்டு போனவங்க அவங்களெல்லாம் டிலீட் பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேபி அது SIRனால பண்ணாங்களா இல்லை எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு அது கரெக்டாக தெரில. ஆனால் ஊரில் இப்போ யாரெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சில மிஸ்டேக்ஸை மட்டும் நான் சுட்டி காட்டுறேங்க. எங்கேயோ பார்த்தனே, பார்த்திங்கன்னா டிலீட்டட் எல்லாமே இங்கே ஊரை விட்டு வெளியே போனவங்க, இறந்தவங்க, அவங்க எல்லாத்தோடதுமே டிலீட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன குளறுபடின்னு நான் காமிச்சு தரேன் பார்த்துக்குங்க. எங்கேயோ பார்த்தனே, deleted. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேரே ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் காமிச்சு தர போகிறேன். எங்கடா பேரை காணோம்.
ஆ இதில பார்த்தீங்கன்னா 765வது இடத்துல இருக்கிறது மணிகண்டன் எண் அப்படிங்கிறது இது என்னோட பேருங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னோட பழைய பேரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்தி என்ன்னு என் பேர் அப்டேட் பண்ணி, இப்போ கார்த்தி நாகராஜ்ன்னு அப்டேட் பண்ணி, ஓட்டர் ஐடியுமே கார்த்தி நாகராஜ்ங்கிற பேர்ல ஓட்டர் ஐடியுமே வாங்கி வச்சிருக்கேன். அது போக போன எலக்ஷன்லேயுமே நான் போய் ஓட்டுமே போட்டிருக்கேன். ஆனாலும் இந்த லிஸ்ட்டில பார்த்தா என்னோட பழைய பேர் தான் மணிகண்டன் என்னு வச்சிருக்காங்க. சரி இது கூட வச்சுக்கங்கடா அப்படின்னு பார்த்தா, இப்போ வேற எங்க மிஸ்டேக்ஸ் இருக்கு? இருங்க பார்க்குறேன். பூலாம்பாறைக்கு POLAM PARA அதுவும் மேலே பார்த்தீங்கன்னா 743வது இடத்துல பூலாம்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு பாறைன்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கான்னு கேட்பீங்க. இருந்தாலும் ஊர் பேர் இதாகிடும்ல. அப்புறம் இங்கே பாருங்களேன், 723ல் சுரேஷ் விஷ்ணு அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க. அவர் பேர் பக்கத்தில் பூலாம்பாறைக்கு POOLAM PARAக்கு BARAன்னு போட்டிருக்காங்க. இதுலேயும் மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னி ஒரு பெரிய ஒரு பிளேஸ் பார்த்தேன். பட் ஆனால் அது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய எப்படி சொல்கிறது 21, 23 எங்கேயோ இருந்துச்சு. எங்கேயோ பார்த்தேன். இது புதுசாக லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட் இதுங்க இதுதான் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டி சேர்ப்புகள் அப்படின்னா புதுசாக வந்து வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்துங்க 906வது நம்பரில் பேர் வந்து மலையாளம், அப்பா பேர் மலையாளம், ஊர் பேர் மலையாளமாமா, ஃபீமெயிலு 23 சொல்லி ஒரு ஓட்டர் ஐடியும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 907 அங்கே அவங்க பேரும் மலையாளம், அப்பா பேரும் மலையாளம், ஊர் வந்து பூலாம்பாறை, ஃபீமெயில் வந்து வயசு 21ங்களாமா. இது வந்து சேர்த்தப்பட்ட ஒரு நேமுங்களாமா. அவங்களோட பேரும் இல்லாமல் அங்கேயும் மலையாளம்னு கொடுத்து வச்சுருக்காங்க, அப்பா பேரும் இல்லை. இது வந்து எப்படி எடுத்துக்கிறது? போலி ஓட்டர்னு எடுத்துக்கிறதா, இல்லைனா எலெக்ஷன் கமிஷன் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணன்னு நினைக்கிறதா, இல்லைனா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒர்க் பண்ணுற பிஎல்ஓஸ் வந்து மேபி இதை கரெக்டாக அப்டேட் பண்ணாமல் விட்டாங்களா, இல்லை வெப்சைட் இஷ்யூவானு எனக்கு தெரியலங்க. ஓட்டர் ஐடியுமே இவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறப்ப மலையாளம்னு தான் கொடுத்தீங்களா, இல்லை இந்த லிஸ்ட்டில் மட்டும் தப்பாக வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட பேரும் இருக்கான்னு நீங்களுமே செக் பண்ணிக்கங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கான்னு, இதில் ஏதாவது பேர் வரல அப்படின்னாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓட்டர் லிஸ்ட்டை வந்து நீங்கள் நான் டேப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீங்கள் மொபைல்லையுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். மொபைல் சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணிட்டு சிம்பிளாக ஒரு வழி சொல்லித்தரேன் கண்டுபிடிக்கிறதுக்கு. சைடில் 3 டாட் இருக்கும், க்ரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கீழே போகிறப்ப ஃபைண்ட் இன் பேஜ்ன்னு இருக்கும். இதில் போயிட்டு உங்களோட பேர் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய பேர் ஓல்டு நேமில் தான் வந்து இருக்குது, புது நேமை காணுங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய ஓல்டு நேம் மணிகண்டன், சரிங்களா? தென் சர்ச் கொடுத்தோம்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கேன் அப்படின்னு கரெக்டாக இங்கே கொண்டு வந்துடும். பக்கத்தில் அப்பா பேர் இருக்கும். இதை வச்சு நம்மளோட வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓட்டர் ஐடி பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் நம்மளோட எடுத்ததை வச்சு. இதில் எதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம யாரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே வெப்சைட்டில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கேரளா அப்படிங்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம், இல்லைனா ஹெல்ப் டெஸ்க்கு காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆஃப்டர் 5 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்கன்னா மெயில் மட்டும் தான் பண்ண முடியும். ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது கமிஷன் ஆஃபீஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கேரளாவாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இது வந்து போலி ஓட்டரா அப்படிங்கிறது எனக்கு யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், என்ன மிஸ்டேக்காக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. இது ராகுல் காந்தி சொன்னார், என்னது ஓட்டுச்சோரின்னு சொன்னார், ஓட்டு திருட்டுன்னு சொன்னார். பட் ஆனால் அவர் சொல்கிறத மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட்டு இப்போ இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் இந்த 906 907 இதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி யாராவது இது என்னங்க அப்டேட்டிங் யார் மேலே மிஸ்டேக்குங்கிறத எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு உடனே கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸு கொடியை தூக்கிட்டு வந்துடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மோடி தான், பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு பிஎல்ஓவாக ஒர்க் பண்ணுறதெல்லாம் யார் ஒர்க் பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணுறதெல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாமல் தப்பான லிஸ்ட் கொடுத்துட்டாங்கனால எலெக்ஷன் கமிஷன் அதை எடுத்துக்கும். இதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திட்டுறதை விட்டுட்டு
எல்லாரும் ஸ்டேட் உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்கள்ல, அவங்களோட எம்ப்ளாயீஸ் தான் அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ அப்டேட் பண்ணுற மிஸ்டேக் வருது அப்படின்னா, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலைங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டு மேலே தான் தப்பு இருக்குது. எலெக்ஷன் கமிஷனை வந்து நீங்கள் புத்தகம் சொல்கிறதுக்கு காரணமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் நம்ம கேட்கணும். இப்போ யூஸ்ஃபுல்லாக நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேர் ஓட்டர் லிஸ்ட் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி அதில் உங்களோட லோக்கல் பாடி அண்ட் வார்டு, லோக்கல் பாடி சூஸ் பண்ணிங்கன்னா வார்டு வரும். வார்டை சூஸ் பண்ணிட்டு அடுத்து போலிங் ஸ்டேஷன் கொடுத்துருங்க. லாங்குவேஜ் வந்து ஏன் கொடுத்தான்னு தெரில. அங்கே பக்கத்தில் இருக்கிற மண்டலத்துக்கு மட்டும் பார்க்க தமிழில் கொடுத்துருக்கான், இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல. ஸோ சேட். இத்துடன் நம்ம பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கீழே லாங்குவேஜ் வேணுமா அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி கால் பண்ணி ஒரு 10 மணிக்கு மேலே ஹெல்ப் செக்ஷனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடுவேன். நீங்களும் உங்களோட பேர்லாம் இருக்க என்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கங்க.